இந்த இடத்துல குதிகால் வலி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இங்க இருக்கிற காஃப் மசில் எல்லாமே இங்க வந்து தான் முடியும். இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா தான் இன்செஷனல் டியட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் கேட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல முடிகிற டெண்டனை ரெண்டா கோடு போட்டுக்கோங்க. ஒன்னா உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம். நீங்க உங்களோட பெருவிரலை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல வலி இருக்குங்க. அந்த இடத்த அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க ஒரு 8 to 10 செகண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல 360 டிகிரிக்கு தம்பை மூவ் பண்ணுங்க. ரொம்ப வலியா இருக்குன்னா அந்த பொசிஷன்ல ஹோல்டு பண்ணுங்க. அது டிரான்சிஷனல் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனல் ஃபால்ட்டை கரெக்ட் பண்றது மூலியமா ஃபோர்ஸ் போகும், இன்ஜுரி ஹீல் ஆயிடும். குதிகாலை நல்லா மேலே தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 2, காலை மடக்கி வச்சுட்டு குதிகாலை நல்லா மேலே தூக்கி விடுங்க. நம்பர் 3, காலை நீட்டிட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் பண்ணுங்க. உக்காந்து இருக்கிறப்ப காலை முன்னாடி நீட்டிட்டு பாதத்தை மேலே கீழே பண்ணுங்க. இங்க இருக்கிற டெண்டனுக்கு 30% தாங்க பிளட் சப்ளை. ஃபோர்ஸ் பாடி வெயிட் ஃபுல்லாக போகிறதுனால ரிப்பீட்டடாக வியர் அண்ட் டியர் இருக்கும். அப்ரோப்ரியேட்டாக ஐஸ் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் அந்த இடத்துல ஒத்தணும் கொடுங்க. அதோட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மசாஜ் டெக்னிக்கை பண்ணுங்க. பெயின் ஃப்ரீ ஆகிடும். ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழுங்க. வலியோட வாழாதீங்க. அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், இந்த இடத்துல வீக்கமே வர அளவுக்கு ஆகிடும் வலியோட வாழ்ந்தா. யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.